ஓகே. ஆ ஃபர்ஸ்ட் நம்ம பவர் பிஐங்கிறது வந்து ஒரு டூல் தான். ஆனா பவர் பிஐ நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம அத ஆ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ன்னு இப்போ ஒரு சின்ன பிசினஸா இருந்தாலும் சரி, பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி, அவிங்களோட பிசினஸோட இன்சைட்ஸ தெரிஞ்சு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ வந்து எப்படி சொல்றேன்னா, ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். இல்ல நம்ம எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் Flipkart எடுத்துக்கலாம். நீங்க Flipkartலலாம் ஆர்டர் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். Amazon, Flipkart. எல்லாத்துலயும் ஆர்டர் பண்ணுவீங்கல்ல? எல்லாமே பண்ணுவேன். இப்போ வந்து நீங்க ஒரு ஃபோன் பார்த்து திரும்பி வர்றீங்க. வெளிய வந்துட்டீங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் போய் ஃபோன் பார்க்குறப்ப, உங்களுக்கு அதே ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணும். கரெக்ட்டா? ஆமா, ஆமா, ஆமா. அப்புறம் இப்பலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா Flipkartல, நீங்க வந்து எப்படி நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் தனியா ஆர்டர் பண்றீங்களா? இல்ல 2 ப்ராடக்ட் ஒட்டுக்கா ஆர்டர் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி டேட்டாவ எடுத்து, இப்ப வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போறப்ப, உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு ப்ராடக்ட் சேர்த்து வாங்குனீங்கன்னா, இன்னொரு ரூ. 50 டிஸ்கவுண்ட் தரோம். ரூ. 25 டிஸ்கவுண்ட் தரோம். அப்படின்னு ம். காட்டுதுல்ல. அது ஆமா. வந்து இப்ப அ எனக்குன்னு நான் ஒருத்தரா ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது வந்து காமனா இது எப்படி எடுத்துக்குதுன்னா, ஏஐ ஒர்க் பண்ணி அதாவது இது எல்லாமே ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் தான். அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணி, அந்த டேட்டாவ வச்சு தான் அவிங்க வந்து நமக்கு இது பண்றாங்க. நம்ம எப்படி ஆர்டர் பண்றோம்? நம்ம ஹிஸ்டரி என்ன? எல்லா டேட்டாவையும் அவிங்க கலெக்ட் பண்ணி, அந்த டேட்டாவ வச்சு அனலைஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி தான் நமக்கு சஜஷன் காட்டுறாங்க. இப்போ ஓகே. நம்ம ஒரு Flipkartலயே எந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கனாலும், திருப்பி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோமோ, அதே தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ம், ம், ம். அப்புறம் நீங்க நெனைக்கிற மாரி இப்போ Flipkartல ஒரு ஃபோன் சர்ச் ஒரு ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றோம்னு வைங்க. அது 1000 செல்லர்ஸ் இருப்பாங்க. 500, 1000 செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆனா, ம். நம்ம காட்டுறது வந்து ஒரு 3 செல்லர், 4 செல்லர் தான் காட்டும். ம். அது எதனாலன்னா, அது வந்து கஸ்டமர் ரேட்டிங்கு, கஸ்டமரோட ஃபீட்பேக்கு அதனோட இன்புட் எடுத்து, அதை வச்சு தான் நமக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுது. இந்த செல்லர் வந்து பெஸ்ட் செல்லர் அப்படின்னு. ஆமா. அதான். ஆ ம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் தான் மெயினு. ஓகே சார். ஓகே. பிசினஸ் இன்டெலிஜென்ட்னா, ஆ அது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டா, அந்த டேட்டா வச்சு இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. காஃபி ஷாப் இல்ல துணிக்கடை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. ம். ஆ துணிக்கடை சின்னதா வச்சிருக்கிறீங்க. ம், ம். ஓகே. இ இப்ப நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா அ சேல் பண்றீங்க. சேல் ஓகே. பண்றப்ப அ சில மாசம் நல்லா இப்ப நம்ம நார்மலா ஒரு பீப்பிள் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? அ இந்த மாசம் நல்ல வியாபாரம் ஆகும். இந்த மாசம் கொஞ்சம் டல் அடிக்கும். டல் அ அடிக்கும்ன்னு சொல்லுவாங்க. அப்டின்னா சீசன் டைம், ஆஃப் சீசன் டைம். அ ம். ஸ் அ சாதாரணமா சொல்லுவாங்க. ஆமா. அது வந்து சின்ன பிசினஸா இருக்க வரைக்கும். ஓகே. அதுவே நீங்க ட்ரெண்ட்ஸு இந்த மாரி பெரிய பிசினஸ் எடுத்துக்கங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த ஆஃபர் இருக்கிற டைம்ல ஆஃபர போட்டு எப்படியோ சேல் பண்ணுவானுங்க. ம், ம், ம். அது எல்லாம் எப்படி எப்படி பண்றானுங்கன்னா, அதெல்லாம் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான். இப்ப ம், ம். அது எப்படி பண்ணுவானுங்கன்னா, இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் எடுத்துக்குவானுங்க. நமக்கு ம். இதுக்கு முன்னாடி எப்படி சேல் ஆயிருக்கு? ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ எப்படி சேல் ஆயிருக்கு? ஆ இந்த இடத்துல இப்ப வந்து எப்படியாச்சும் ஒரு சேல் பண்ணா, அதுல ஒரு ப்ராஃபிட்டோ, லாஸோ கஸ்டமர் உள்ள வர வைப்பானுங்க. மித்த ஓகே. டைம்ல கூடி இதாகும். அந்த ம், ம். டைம்ல இப்ப வந்து பிசினஸே அதாவது இப்ப வந்து ஒரு சில மந்த்ஸ்ல பிசினஸே ஆகாம இருக்கும். அந்த சில மந்த்ஸ் கண்டுபிடிச்சு, அப்ப ஆஃபர நெறைய புரமோட் பண்ணானுங்கன்னா, நெறைய பேத்த உள்ள வர வைக்கலாம். கண்டிப்பா. அதனால நமக்கு இப்ப வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா, நமக்கு அடுத்த ரெகுலரா ஒரு கஸ்டமரா மாறிருவாங்க. அப்ப வந்து அது எப்படி இருந்தாலும் பிசினஸ் வின் வின் சிச்சுவேஷன் தான். ம், ம். அதனால அது எப்படி பண்றாங்கன்னா, அது வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ஸஸ் தான். ஓகே. ஆ அதுதான் இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எ க்ரூஷியல் டூல் ஃபார் ஆர்கனைசேஷன் லுக்கிங் டூ மேக் எ டேட்டா டிரிவன் டிசிஷன். ஓகே. ஒரு டேட்டா வச்சு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது. ஓகே. அதுக்கு எப்படி எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, டேட்டாவ கலெக்ட் பண்ணி, அதை இன்டகிரேட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, அதைய பிரசன்ட் டூ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யார் ஓனரோ, இல்ல மேனேஜரோ, சிஇஓ அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணி, அவிங்க வந்து இந்த ம். டேட்டா வச்சு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதாவது நான் சொன்னேன்ல, இந்த ஆஃபர் போடுறது, இந்த டைம்க்கு ஆஃபர் போடுறது, ம். அந்த மாரி குடுப்பாங்க. அதெல்லாமே இது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் தான் வரும்.
ஓகே. அதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு நெறைய டூல் இருக்குது. இப்போ வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி ஒன்லி நம்ம பவர் பிஐ மாரி நெறைய டூல் இருக்கு. பவர் பிஐ ம். அதுல ஒன் ஆஃப் த டூல். பவர் ம். பிஐ வந்து மைக்ரோசாஃப்ட்டோடது. ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? ஓ! பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னா புரிஞ்சுல? ஓகே தான். ம். ஆ பிசினஸ் இன்டெலிஜென்ஸோட என்னென்ன காம்போனன்ட்னா, அ இப்போ வந்து பிசினஸ் பிஇனா என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்ன்னு ஒண்ணும் இல்ல. இப்போ பெரிய இப்போ ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வைங்க. ஒரு ம். நாளைக்கு 1,000,000 டிரான்சாக்ஷன், 2,000,000 டிரான்சாக்ஷன்ஸ் ஆகும். அந்த ம். ம். பெரிய டேட்டாவ எடுத்து அதனோட இன்சைட் கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா மைனிங்கிறது. ஓகே. அப்புறம் ரிப்போர்ட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ரிப்போர்ட்டிங்னா நம்ம ஒரு அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நமக்கு தேவையான ஃபார்மேட்ல மாத்தி ஒரு இதா பண்றோம். ரிப்போர்ட்டிங்கா பண்றோம். ஓகே. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்னா இப்போ வந்து சில வந்து நான் அதுல ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம சும்மா உங்களுக்கு வந்து அந்த 10,000,000 ரோஸ உங்களுக்கு தந்துட்டேன். அந்த 10,000,000 ரோஸ வச்சு நீங்க உடனே எ எ எப்படி சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் சேல் ஆயிருக்குன்னலாம் நீங்க பார்த்து சொல்ல முடியாது. அதெல்லாமே ஆ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஆ சில சில மந்த்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த டார்கெட் அச்சீவ் ஆகணும் ம். இதுக்குள்ளயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கெல்லாமே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் டேட்டா விசுவலைசேஷன். டேட்டா விசுவலைசேஷன்னா நார்மலா சார்ட் கிரியேட் பண்றது. அப்புறம் ம். கொரியிங். கொரியிங்கிறது வந்து நம்ம டேட்டாவ எப்படி கெட் பண்றோம்? ம். அதுதான் ம். கொரியிங்கிறது. அப்புறம் ஓகே. நார்மலா டேட்டா அனலைசிஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் பிஐ, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ நம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன ஆ அதாவது வெல் இன்ஃபார்ம்ட் டிசிஷன் எடுக்க வைக்கிறது. அப்புறம் ஆப்டிமைஸ் த ம். ஆப்பரேஷன் அண்ட் இம்ப்ரூவ் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா, அவிங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா போகணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் திருப்பி அவிங்க ம். வருவாங்க. அதுக்காக தான் கண்டிப்பா. நம்ம மெயினா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் பண்றோம். ஓகே. ம். ஆக்சுவலா இப்போ செகண்ட் ஸ்லைட் போயிட்டீங்களா ஜி? அ செகண்ட் எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் தான் காமிக்குது. ஓ! செகண்ட் ஸ்லைடு வந்துட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான். இன்னுமா? ஆமா. இப்ப? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான். இன்டர்நெட் ஸ்பீடா தான் இருக்கு. இப்போ ஓகே. இப்போ ஓகே. இப்போ ஓகேவா? சரி, ம். ஓகே. மினிமைஸ் வச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தினேஷ் ஓகே. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு இன்னும் டிஸ்ப்ளே ஆகல. ஆஹா. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே இருக்கு. ஓ! ஓகே, நீ அவருக்கு ஓகேனா ஓகே. அவருக்கு சரி. ஓகே. அடுத்தது வந்து பவர் பிஐயோட நமக்கு இதுல மேஜரா இருக்கிறது 2 டூல் தாங்க பெருசா. இப்போ வந்து ஓ Google லுக்கர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம மேஜரா மேக்ஸிமம் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றது வந்து பவர் பிஐ இல்ல டேப்லோ. ஓகே. டேப்லெட் அண்ட் பப்ளிக். ஓகே ஜி. ஆ. நான் இது பவர் பிஐக்கும் என்ன டேப் 2க்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ம். டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம எது கம்பெனிக்கு நீடோ அதுக்கு தகுந்த மாரி அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஓகே. பவர் பிஐல என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஈகோசிஸ்டம் இன்டகிரேஷன். ஏன்னா ம். நம்ம எல்லா சாஃப்ட்வேரும் மேக்ஸிமம் மைக்ரோசாஃப்ட் தான் வச்சிருப்பாங்க ஆர்கனைசேஷன்ல. டீம்ஸு, அவுட்லுக்கு ம். எல்லாமே மைக்ரோசாஃப்ட் தான் இருக்கு. அதனால பவர் பிஐ இன்டகிரேஷன் பண்றது வெரி ஈஸி. ஆ ம். வென் கம்பேர்ட் டூ அதர். அப்புறம் ம். நீங்க டேப்லூ கம்பேர் பண்றப்ப பவர் பிஐ வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். ஓகே. ஓகே. அப்புறம் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி ம். 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 பவர் பிஐ ஓகே ஜி. ஸோ வென் இதுக்கு கம்பேர்ட். இதுக்கு இன்புட்ஸ் குடுக்கறது வந்து எக்ஸெல்ல குடுப்போம். மேபி எஸ்கியூஎல் இந்த ஆ மாரி டிஃபரெண்ட் சோர்ஸ்ல இருந்து எடுப்போம் இல்லைங்களா? அது எல்லா டேட்டா சோர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஓகே. அது டேட்டா ஓகே. சோர்ஸ் எல்லாம் நான் பின்னாடி வரேன். ஆ. எதுல கனெக்ட் பண்ணலான்னு. இப்போ ஓகே. பேசிக் இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். ம். அப்புறம் நம்ம இது யூசர் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அட்வான்ஸ் ஏஐ ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இப்போ வந்து நீங்க நரேட் பண்ண சொன்னீங்கன்னா, டேட்டா வச்சு நரேட் பண்ண சொன்னீங்கன்னா, அது நரேட் பண்ணும். இப்போ வந்து எனக்கு வந்து லாஸ்ட் இயர் சேல்ஸ் ஃபார் 2024 ஒரு ப்ராடக்ட் குடுத்தீங்கன்னா, அதனோட சேல்ஸ் வந்து உங்களுக்கு எட்டு வந்து தரும். ஒரு ஏஐ ஃபியூச்சர்ஸ் இருக்கு. QA ம். QA விசுவல் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவல் இருக்கு பவர் பிஐல. அது மாரி ஓகே. ஏஐ விசுவல்ஸ் வந்து 4 இருக்கு. ம். அதுல QA அந்த மாரி ஆ ஏஐ விசுவல்ஸ் இருக்கு. நீங்க சாதாரணமா இங்கிலீஷ்ல நம்ம டைப் பண்ணி குடுக்குறோம்ல, ம்.
அதுக்கே உங்களுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி எட்டு வந்துரும். ஓகே. அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதெல்லாமே ம். நமக்கு பவர் பிஐயோட அட்வான்டேஜ். ஓகே. ஆ, அடுத்த ஸ்லைட் போலாம். அடுத்தது டேப்லூ. டேப்லூ வந்து இங்க பாருங்க. பவர் பிஐல வந்து எல்லாமே சார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான். சிம்பிள் சார்ட்ஸ் தான் இருக்கும். பை சார்ட் அண்ட் பார் சார்ட்ஸ் மட்டும் பை பேசுவோம். சார்ட், பார் சார்ட், மேப்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். நிறைய இருக்கு. மேப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம டேப்லூல பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய காம்ப்ளெக்ஸான விஷுவல்ஸ். ஓகே. இந்த மாதிரி பை சார்ட்லயே நிறைய பிரேக்கப், இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ், இதெல்லாம் டிஃபரெண்ட் விஷுவல்ஸ் இருக்கும். ஓகே. டேப்லூ வந்து பிட் எக்ஸ்பென்சிவ். ஆனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டேப்லூ வந்து பெட்டரா இருக்கும். எப்பனா நம்ம லார்ஜ் டேட்டா செட்ஸ் யூஸ் பண்றப்ப, லார்ஜ் டேட்டா செட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நிறைய நம்பர் ஆஃப் ரோஸ்னு வச்சுக்கோங்க. டேட்டா ரோஸ். இப்போ 10 மில்லியன் ரோஸ், 5 மில்லியன் ரோஸ் அந்த மாதிரி. லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா யூஸ் பண்றப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் இது வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கஸ்டமைசேஷன் இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும் இந்த டேப்லூக்கு. ஓகே. ரெண்டுமே ஈக்குவலான டூல் தான். நம்ம வந்து இப்போ வந்து பவர் பிஐ பார்க்குறோம். நீங்க எது கத்துக்கிட்டீங்கனாலும் ரெண்டுலயும் சிமிலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். டூல் வந்து டூல் தான். அது வந்து நீங்க பவர் பிஐல கத்துக்கிட்டு நீங்க அதுல போனீங்கன்னா நேம் மட்டும் தான் சேஞ்சஸா இருக்கும். ஆனா மீதி எல்லா ஆப்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஈஸியா கத்துக்கலாம். ஒரு டூல் கத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டூல். ஓகே. எப்போ நம்ம சூசிங் த ரைட் டூல்னா நம்ம சூட்டபிள் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஈகோசிஸ்டம் யூசர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பவர் பிஐ போடலாம். இது வந்து டேட்டா ஹெவிலி ஆர்கனைசேஷன் வித் அட்வான்ஸ் விசுவலைசேஷன் நீடட்னா டேப்லூ போடலாம். நான் அதான் ஃப்ளிப்கார்ட்டோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த டேட்டாவை நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து நம்ம கிட்ட சர்ச் பண்றோம், கிளிக் பண்ணோம், ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்றோம், எல்லா டேட்டாவும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த வந்து ஒரு லார்ஜ் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது டேட்டா வேர்ஹவுஸ்ல என்ஷூரிங் த ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டிக்காக. அதுக்கப்புறம் அந்த அந்த டேட்டா வச்சு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவானுங்க. நம்ம வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்றாங்க, அதாவது அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம கஸ்டமரோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணி எது பாப்புலர் ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, அடிக்கடி எந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க, எப்படி ஷாப்பிங் பேட்டர்ன் இருக்குது, 1 மாசத்துக்கு ஒருக்கா பண்றாங்களா, இல்லை 15 டேஸ்க்கு ஒருக்கா ஷாப்பிங் பண்றாங்களா, இல்லை 10 டேஸ்க்கு ஒருக்கா ஷாப்பிங் பண்றாங்களா, அந்த மாதிரி எல்லா பேட்டர்னையும் நம்ம கிட்ட இருந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்சனலைஸ் ஷாப்பிங் கொடுப்பானுங்க. இப்போ வந்து எனக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இது. நான் வந்து கிராசரிஸ் முதல்ல ரெகுலரா ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப நாளா கேப் விட்டேன். ஒரு 2 மந்த்ஸ் கேப் விட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து 299 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். எனக்கு திருப்பி உள்ள வர வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பர்சனலைஸ்டா தனித்தனி ஆஃபர் கொடுக்குறாங்க. அது எல்லாமே பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் வச்சுதான். அப்புறம் டைனமிக் பிரைசிங் இருக்கு. இப்போ வந்து டைனமிக் பிரைசிங் இருக்கு. இப்போ வந்து ஏன் ஃப்ளிப்கார்ட்ல கொண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரைஸ் காட்டும், உங்களுக்கு ஒரு பிரைஸ் காட்டும். எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் காட்டாது. முதல்ல ஃபர்ஸ்டா ஃப்ளிப்கார்ட் ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. இப்போ வந்து ஒரு யூசருக்கும் கஸ்டமைஸ்டா பிரைஸ் காட்டுது. அதாவது 50 ரூபீஸ் கம்மியா இருக்கும். சில லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்குறப்ப 3000 கம்மியா இருக்கும், 2000 கம்மியா இருக்கும். அந்த மாதிரி டைனமிக்கா ஒரு யூசருக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வைக்கிறாங்க. அப்புறம் ஃப்ளிப்கார்ட் இப்போ ஜெனரல் ஆஃபர்ஸ் எல்லாம் ஒண்ணா தான போடுவானுங்க காமனா வந்துட்டு, இல்ல யூசர் டு யூசர் மாறும்ன்றீங்களா? ஆஃபர்ஸ் போடுறது வேற. ஆஃபர்ஸ் போட்டதையும் அதுக்கப்புறம் யூசர் டு யூசரா இன்னும் அடிஷனலா டிஸ்கவுண்ட் தருவாங்க. லைக் இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணா இந்த கார்டு இருந்தா இந்த கார்டு கிடைக்கும். லைக் கார்டு வந்து காமன். கார்டு வந்து காமன் தான். ஆனா அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு 500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி யூசர் டு யூசர் இப்போ வந்து வேரி பண்றாங்க. எல்லாமே பிசினஸ் நம்ம எப்படி ஷாப்பிங் ட்ரெண்ட் எல்லாம் அதே பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டோட சப்ளை செயின்
அப்புறம் ப்ரெடிக்டிவ் டிமாண்ட் அண்ட் என்ஷூரிங் த ஸ்டாக் அவைலபிலிட்டி. அதாவது இப்போ வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம பிக் பில்லியன் சேல் எல்லாம் போடுறாங்களா, ஆமா. அப்போ வந்து எவ்வளோ சேல் ஆகும், போன லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எப்படி சேல் ஆயிருக்கு, நம்ம இந்த வருஷம் எப்படி சேல் பண்ணிக்கிறோம், இந்த வருஷம் எவ்வளோ சேல் ஆகும், அதை வந்து இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாங்களா? அப்போ அதான் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணது தான். நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம என்ன கிளிக் பண்றோமோ அதுலேருந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து அதை வச்சே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் பவர் பிஐல நம்ம வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்லைட்ஸ் இருக்கு. நான் அதை ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைட்ல கோ த்ரூ பண்ணுவோம். இதுதான் கோர்ஸ் அவுட்லைனு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு பவர் பிஐ இப்போ பார்த்துட்டோம். சரி, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பவர் பிஐ இன்னைக்கு இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, கேஸ் ஸ்டடிஸ் ஆஃப் கம்பெனி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை பிஐ, அந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பவர் பிஐ. அடுத்தது நமக்கு எப்படி டேட்டா செட் கூட கனெக்ட் பண்ணுறோம், அதாவது நீங்கள் சொன்னீங்களே எக்ஸலில் என்னென்ன டேட்டா செட் கூட கனெக்ட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு நாள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து இன்ட்ராக்டிவாக போகும். நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த கிளாஸ் வரப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணது வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். கண்டிப்பாக. அப்போ ஏதாச்சும் டவுட் வரும், ஒர்க் பண்ண தான். அப்போ வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்போவே. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்டிங் டு த டேட்டா சோர்சஸ். கனெக்டிவ் இப்போ வந்து ஒரு ஸ்லைட்லேருந்து நான் எக்ஸலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் 9th ஸ்லைடு தான் கட்டுதா? ஓ, இப்போ ஸ்லைட் மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ ஓகே, நான் ஸ்லைடை முடிச்சுட்டே வந்துடுறேன். அப்படின்னா நம்ம ஸ்லைடே முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நான் ஸ்லைடு மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. ரினேஷ், உனக்கு ஸ்லைட் மாறுறது தெரியுதா? இல்ல, எனக்கு மாறவே மாட்டேங்குது. 4வது ஸ்லைடு நிக்குது. ஓகே ஓகே. நம்ம பவர் பிஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஆர்கனைசேஷனில் டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ் பார்க்குறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் டெஃபினேஷன்ஸ் எல்லாம். இதெல்லாம் மெயினாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் என்னமோ அது வந்து அப்பப்போ பின் பாயிண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் சும்மா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சும்மா நம்ம டைரெக்டாக பவர் பிஐயில் ஆரம்பிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிஐனா என்ன, எதுக்காக நம்ம பவர் பிஐ யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. நான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து இந்த 2 ஸ்லைடு ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணது தான். பவர் பிஐல நமக்கு 3 டைப் ஆஃப் இது இருக்கு. ஒன்று வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப். அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பவர் பிஐ டெஸ்க்டாப்னா நம்ம ஒரு ஆப் மாதிரி தான், ஒரு டீம்ஸோ ஒரு ஆப் வச்சுருக்கோங்களோ அது மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து அதில் விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாவை இம்போர்ட் பண்ணி விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து பவர் பிஐ இது டெஸ்க்டாப். அப்புறம் பவர் பிஐ சர்வீஸுங்கிறது இது வந்து க்ளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு டெஸ்க்டாப்பில், உங்கள் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணிட்டீங்க ரிப்போர்ட்டை. அதே ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து சர்வீஸில் போய் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னா எப்படி ஷேர் பண்ணுவீங்க? அது வந்து நீங்கள் க்ளவுட் பேஸ்டு ஷேரிங் இருக்குது பவர் பிஐ சர்வீஸுங்கிறது. நீங்கள் வந்து அந்த டேஷ்போர்டோ ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணதை நீங்கள் கொண்டு போய் பப்ளிஷ் பண்ணிடுவீங்க.
பவர் பிஐ சர்வீஸ்ல. பவர் பிஐ சர்வீஸ்ல பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சஸ் யாருக்கு வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒர்க் ஸ்பேஸு அதெல்லாம் நிறையா இருக்குது. நான் அது உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பவர் பிஐ டெஸ்க்டாப் தனியாக இருக்குது, பவர் பிஐ சர்வீஸ் கிளவுட் பேஸில் தனியாக இருக்குது. நீங்கள் ஓகே. கிளவுட் பேஸில் கூட டைரெக்டாக உங்கள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து கூட நீங்கள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஜெனரேட் பண்ணது வந்து டெஸ்க்டாப்ல இருக்குன்னா அந்த டேட்டாஸ் மட்டும் சேவ் பண்ணி எடுத்துட்டு நீங்க கிளவுட்லயும் பண்ணிக்கலாம். கிளவுட்லயே உங்க விசுவலைசேஷன் கிரியேட் பண்றனா கூட பண்ணலாம். ஓகே ஓகே. அப்புறம் பவர் பிஐ மொபைல் ஆப்ஸ். இது வந்து இப்போ வந்து பெரிய பெரிய சிஇஓஸ் அதாவது சிஎஃப்ஓ ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க, ஓனர்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து லேப்டாப்ல அதிகமாக பார்க்க முடியாது, ஃபோன்லயே பார்க்கணுன்னாலும் அது வந்து மொபைல் ஆப்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இத பத்தி அதிகமா கவர் பண்ண மாட்டோம். மொபைல் ஆப்ஸ் பத்தி நம்ம மெயின் கான்சன்ட்ரேஷன் இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் அண்ட் பவர் பிஐ சர்வீசஸ் தான். ஓகே. இது வந்து நீங்க சொன்னது இப்ப மொபைல் ஆப் வந்து அவங்க டேட்டா மேனிபுலேட் பண்ணுவாங்களா இல்ல அவங்க ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ணுவாங்களா? ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ற ஆப்ஷன்ஸ். ஓகே. அதாவது நம்ம அதுக்கு தான் இப்போ மொபைல் ஆப்ல பார்த்தோம்னா ஒரு டைப் ஆஃப் விஷுவல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும்ல. நம்ம லேப்டாப்ல பார்க்குற ஸ்க்ரீன் வந்து நமக்கு 16:9, நம்ம அதுவே மொபைலில் பார்த்தோம்னா 9:16 இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும்ல. அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பவர் பிஐல இது விஷுவல்ஸ் மாத்திக்கலாம். ஓகே. அப்புறம் எப்படி இதுக்கப்புறம் பார்க்க போறதா கனெக்டிங் டு யுவர் டேட்டாஸ். எப்படியெல்லாம் எந்தெந்த டைப்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நிறையா அதாவது நிறைய கனெக்டர்ஸ் இருக்கு. நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு, லைவ், என்ன டேட்டா பேஸு, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. அதுலேயே 3 மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்னா இம்போர்ட் மோடு, லைவ் கனெக்ஷனு, அப்புறம் டைரக்ட் கொரி மோடு. இது 3 இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். அப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த வந்து மெயினாக இதுக்கப்புறம் இது சொல்கிறதுக்கு மாதிரிட்டேன். நம்ம மேக்ஸிமம் டேட்டாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸ்ட்ரக்சர் டேட்டானா ஒன்றும் இல்லை, நம்ம டேபிள் வைஸ் இருக்குதுல்ல, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு இருக்குதுல்ல, அதெல்லாமே ஸ்ட்ரக்சர் டேட்டா. நம்ம இப்போ யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறோம்ல, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறோம், பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுறோம், அது வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டே இருக்காது. நம்ம இதில் அனலைஸ் பண்ணுற ஃபுல்லாமே ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் இப்போ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா இருந்தா நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு திருப்பி நம்ம இது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாலாம் நம்ம ஒர்க் பண்றது இல்ல இதுல. ஓகே ஓகே. எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா தான். ஓகே. இது நமக்கு ஏதாவது இன்புட் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டா வந்தா அது திருப்பி நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாலாம் நமக்கு எங்கே வராது. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம வந்து ஒரு டேட்டா சோர்ஸை மட்டும் கனெக்ட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து எக்ஸலில் கனெக்ட் பண்ணலாம். அதே வச்சு நம்ம ஆரக்கிள் டேட்டா பேஸ் ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். மல்டிபிள் டேட்டா சோர்ஸு இல்லை நம்ம வந்து ஒரு வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணலாம். டேஷ்போர்டை ஒரு மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு அதே காலம் அட்ரஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. டேட்டா டைப் மேட்ச் ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதில் டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்னென்ன இஷ்யூஸ் வரும் அதையே வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து நம்ம எப்படி விசுவலைஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம். அது வந்து பவர் கொரி எடிட்டர். அதில் வந்து இடிஎல்பாங்க. இடிஎல்னா என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் லோடு, இடிஎல். அந்த ஆபரேஷன்ஸ் ஃபுல்லாமே நம்ம பவர் கொரி எடிட்டர்னு ஒரு இதில் பண்ணுவோம். இது சீக்வலோட ETL இல்ல இதுக்கு தனியா ETL இருக்கோ? இதுக்கு தனியா ETL இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் கிளீனிங் தான். அதாவது டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் கிளீனிங்கில் என்னென்ன வரும்னு வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் மெயினாக இந்த டேட்டாஸ் இது வந்து டைப் வந்து கரெக்டாக இருக்காது. நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கும். அது சிலது நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, எங்கிட்ட 100 ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 கடை இருக்குது. ஏதோ ஒரு கடை ட்ரெண்ட்ஸே வச்சுக்கலாம்.
நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் போட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒருவனுக்கு ஐடென்டிஃபிகேஷனு. அந்த நம்பர் வந்து நமக்கு என்ன டேட்டா டைப்ல இருக்கும்? இல்ல நம்பர் ஐடென்டிஃபிகேஷனா இல்ல நேம் பேஸ் பண்ணி பண்ணலாம். எனக்கு வந்து 1லேருந்து 100 வரைக்கும் லைனா நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கு மேல என்ன டேட்டா டைப்பா இருக்கும்? நியூமெரிக்கா இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாம் சம் பண்ணுவோமா? ஆமா. சம் பண்ணா நமக்கு ஏதாச்சும் மீனிங்ஃபுல்லா இருக்குமா? இப்போ இல்ல மீனிங் இல்ல. அது ஐடி மட்டும் தானே. நியூமெரிக் ஐடி லைக் ஐடி நம்பர் அவ்வளவுதானே. ஐடி நம்பர். அது வந்து நமக்கு பவர் பிக்கு தெரியாது. அது வந்து இது நியூமெரிக் டேட்டா டைப்னு காட்டும். ஆனா இது ஆக்சுவலா நியூமெரிக் டேட்டா டைப் இல்ல. நம்ம அந்த நியூமெரிக் டேட்டா டைப்பா வச்சுக்க மாட்டோம். கரெக்ட்டா? இது வந்து டெக்ஸ்ட்டா மாத்திருவோம். இது வந்து ஒரு ஐடிங்க. இப்ப வந்து ஃபில்டர் பண்றப்ப நம்ம 1 2 3 4 2 ஃபில்டர் பண்ண முடியாது. இது ஸ்லைசர்ல குடுக்கறப்ப நம்ம டெக்ஸ்ட்டா மாத்தினா தான் குடுக்க முடியும். அதாவது ஒரு ஃபில்டர்ல குடுக்கறப்ப. லைக் ONE அப்படி கொடுக்கணுமா இல்ல லைக் டெக்ஸ்டிங்னா இல்ல அது டேட்டா டைப் சேஞ்ச் பண்றதெல்லாம் அப்புறம் எப்படி பண்றது புரிஞ்சிச்சு அதாவது அந்த டிராப் டவுன் மாதிரி இருக்கு நிறைய ஆமா அதுல டெக்ஸ்ட்னு மாத்திட்டு நம்ம ஐடி வெச்சுக்கணும் ஆமா கரெக்ட் அதான் சொல்றேன் அப்புறம் நம்ம டேட்டாவை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டேட்டா வந்து பவர் பிவோட்குள்ள லோட் பண்ணிடுவோம் அங்க வந்து நம்ம மல்டிபிள் டேபிள்ஸ்ல இருந்து லோட் பண்ணுவோம். நம்ம வந்து ரியல் டைம்ல வந்து மல்டிபிள் டேபிள்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு டேபிள் மட்டும் இருக்காது. அந்த மல்டிபிள் டேபிள்ஸ் வந்தோம்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இன்டராக்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா அந்த டேபிள்ஸ்க்கு பிட்வீன்ல நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணனும். அது எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா நம்ம பிரைமரி கீ ஃபாரின் கீஸ் அப்படின்னு இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம். அந்த ரிலேஷன்ஷிப்லயே நிறைய கார்டினாலிட்டிஸ் இருக்கும். கார்டினாலிட்டிஸ்னு ஒன்றும் இல்லை. எப்படி அந்த டேபிள்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகுது அதெல்லாம் நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டேபிள்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டிஸ் இருக்குது, எப்படி கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து எந்த சைடு ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் எப்படி ஃபில்டர் ஆகும், அதெல்லாம் நான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நிறைய இருக்குது. ஓகேவா மதன்? ஓகே ஜி ஓகே. அப்புறம் நம்ம வந்து இது ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து தேவையான மெசேஜ் கிரியேட் பண்ணணும். மெசேஜ் வந்து நம்ம 2 விதமா கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பவர் குரி எடிட்டர்லயே லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. அதுல கிரியேட் பண்ணலாம். அதுல கிரியேட் பண்ணா ஒரு காலம் உங்களுக்கு ஆட் பண்ணும் அப்படின்னா நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி அதுலயே ஆட் பண்ணலாம் லாங்குவேஜ். ஓகே. இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா இப்போ நம்ம நார்மலா எக்ஸல் எல்லாம் இருக்கும் இல்லையா, லைக் என்னன்னா சோர்ஸ் ஃபார்மேட் மேட்ச் பண்ண சொல்ற மாதிரி. இல்ல அப்படி சொல்லல. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா இப்போ வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, டேட் அண்ட் டைம் அது இல்ல. ஒரு நிமிஷம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நான் இமெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க கிளையண்ட்டுக்கு. ஓகே. நான் வந்து 1000 இமெயில் சென்ட் பண்ணிக்கிறேன் கிளையண்ட்டுக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து இமெயில் நான் சென்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. நான் இன்னொரு காலம்ல ரெஸ்பான்ஸ் டேட்டை கேப்சர் பண்ணிட்டு வரேன். ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா இல்ல இன்டராக்ஷன் டேட்டா கேப்சர் பண்ண ரெஸ்பான்ஸ் டேட்டா கேப்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இன்னொரு காலம் வேணும், 3வது காலம். இந்த 2 காலம் தான் என்கிட்ட இருக்கு. இன்னொரு காலம் வேணும். என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டா இல்ல நாட்டான்னு வேணும். அது எப்படி செக் பண்ணுவோம்னா நம்ம இதுல டேட்டை வந்து பிளாங்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி, அந்த பிளாங்கா இருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆகல, பிளாங்கா இல்ல டேட் இருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி வைப்போம். அதுக்கு இன்னொரு காலம் ஆட் பண்ணுவோம்ல, அது வந்து ஒரு கண்டிஷனல் காலம் தான். ஓகே. அப்படி சொன்னேன். நம்ம ஃபார்மேட் பண்றது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அது இருக்கு எக்ஸல்ல பண்ற மாதிரி. இது வந்து கண்டிஷனல் காலம் மாதிரி ஆட் பண்ணுவோம் பவர் குரி எடிட்டர்லயே. அதுவே டாக்ஸ் குள்ளேயும் போய் பண்ணலாம். நமக்கு எது ஈஸியா இருக்கோ, எந்த இடத்துல ஈஸியா இருக்குமோ அது அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம். எம்கொரியில ஈஸியா இருந்துச்சுன்னா எம்கொரியில் பண்ணிடணும், இல்ல உள்ள போய் நம்ம டாக்ஸ்ல பண்றதுனால பண்ணிக்கலாம்.
ஓகே. டேக்ஸ்ல ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து கால்குலேட்டட் காலம், இன்னொன்னு வந்து கால்குலேட்டட் மெஷர். கால்குலேட்டட் காலம்னா என்னன்னா, இன்னொரு காலம் வந்து புதுசா ஆட் ஆயிரும். அதாவது டேபிள் கூடயே ஒரு விசிபிளா ஒரு காலம் ஆட் ஆகும். ஓகே. இப்ப எப்படி நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னொரு அந்த டேட் இருந்துச்சு. டேட்டுக்கு அப்புறம் இன்னொரு காலம் நமக்கு விசிபிளா ஆட் ஆகும். அது கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அடுத்தது விசிபிளா ஆட் ஆகுமா? அப்படி எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து எனக்கு 2 காலமோட தான் இருக்குது இப்ப. ஓகே. இமெயில் சென்ட் வந்து ரெஸ்பான்ஸ் ரிசீவ் டேட் தான் இருக்கு. எனக்கு 3வது காலமா தானே வேணும். அது வந்து ஆமா. எஸ், நோன்னு ஒவ்வொரு ஆ இதுக்குமே நமக்கு இமெயிலோட ஸ்டேட்டஸ் வேணும்ல. ஒவ்வொரு இமெயிலுக்கும். அக்செப்டடா அப்போ டிக்ளைன்டா. நமக்கு ஒவ்வொன்னுக்கும் அதனோட அதனோட ரோல் தானே வேணும் நமக்கு. விசுவலா உங்களுக்கு தெரியும். டேபிள்ல பார்த்தீங்கன்னா. அதாவது இன்னொரு காலம் ஆட் பண்ணோம்னா, அது எஸ், நோன்னு வரும். ஓகேவா? அதுவே நான் வந்து ஒரு இமெயில்ல 2 பேத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், 3 பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆமா, கண்டிப்பா. அனுப்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 இமெயிலுக்கு. எனக்கு வந்து மொத்தமா எத்தனை பேத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு பார்க்கணும். ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு வந்து நமக்கு இன்னொரு காலம புதுசா ஆட் பண்ணணும்னு தேவையில்ல. சம் ஆஃப் அந்த காலம் போட்டோம்னா போதும். இப்போ சம் ஆஃப்னா அந்த அக்செப்டட்ல காமிக்கணும் பார்க்கணுமா? லைக் ஐ மீன் அக்செப்டட் ஒரு ரோ கிரியேட் பண்ணிருப்போம்ல ஒரு காலம் வந்துட்டு. நம்ம அந்த காலம் இல்ல. இன்னொரு 3வது காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஓகே. நான் கால்குலேட்டர் காலம் ஆட் பண்றதுக்காக சொன்னேன் இன்னொரு காலம். ஓ! நம்ம ஓகே. இப்போ வந்து 3 காலம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஒரு காலம் வந்து இமெயிலோட ஐடி. ஓகே. இன்னொரு காலம் வந்து லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டேட் ரிசீவ் ஆன் இது டேட். இன்னொரு காலம் வந்து நமக்கு வந்து எத்தனை பேத்துக்கு சென்ட் பண்ணிக்கிறோம். ஒரு இமெயில் ஐடிக்கு 2 பேத்த வச்சு சென்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு இமெயில் ஐடிக்கு 4 பேத்த வச்சு சென்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே. இப்போ டோட்டலா 1000 இமெயிலுக்கும் எத்தனை பேத்துக்கு நம்ம தனித்தனியா சென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணனும். என்ன பண்ணுவோம், அந்த 3வது காலமா சம் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 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 ஓகே. அந்த மாதிரி நம்ம சம் பண்றப்ப நம்ம வந்து ஒரே அக்ரிகேட்டட் வேல்யூவா உங்களுக்கு ஸ்கேலர் வேல்யூ, வெக்டர் வேல்யூ தெரியும்ல? இல்ல ஜி. இல்ல ஸ்கேலர்னா ஸ்கேலர்னா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம அக்ரிகேட் பண்ணி ஒரு நம்பரா தான் காட்டும். அந்த இது வெக்டர் வேல்யூனா நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் அந்த வேல்யூ அப்ளை ஆயிட்டே வரும். அதாவது விசுவலா தெரியும். அவ்வளவுதான். அது வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸ்கேலர் வெக்டர். நான் உங்களுக்கு போக போக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இது காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு நல்லா டீடைலா புரியும். ஏதாவது ஒரு இது இருக்கா ஜி? எக்ஸாம்பிள் நான் வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப கரெக்டா எந்தெந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அந்த கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நம்ம டைரக்டா அதுக்கு ஜம்ப் பண்ண வேணாம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். அப்புறம் ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். டாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து கரெக்டான விஷுவல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து எந்த இடத்துல பார் சார்ட் செலக்ட் பண்ணணும் நமக்கு தெரியணும். எந்த இடத்துல பை சார்ட் செலக்ட் பண்ணணும்னு தெரியணும். எந்த இடத்துல மேப் யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம வந்து ஏஐ விஷுவல் யூஸ் பண்ணணும். ஒரு சிஎஃப்டி தானே இது? குமுலேட்டிவ் இல்ல சிஎஃப்டி இல்ல. சிஎஃப்எக்ஸ் இல்ல சிஎஃப்எக்ஸ்னு என்னமோ இருக்குங்களா? சிஎஃப்டி ஆர் சிஎஃப்எக்ஸ் சம்திங். இதுல சிஎஃப்டி வந்து என்னன்னா நம்ம மெக்கானிக்கல் ரிலேட்டட் இது. இல்ல இதுலயும் ஒண்ணு இருக்கு. அத கேட்டேன். மேபி இருக்கான்னு தெரியல. நான் ஏதோ டைம் படிச்சேன். ரொம்ப ப்ரீவியஸா. இல்ல சிஎஃப்எக்ஸ் சிஎஃப்டி எல்லாம் இதுல இல்ல. ஓகே ஜி, ஓகே ஜி. ரினிக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? சிஎஃப்எக்ஸ் சிஎஃப்டின்னு எதுவும் இல்ல. செகண்ட் ஒன் போகுது பாத்தீங்களா? அந்த பீக் மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி போகுது இல்ல அப்படி இல்ல. இல்ல இது வந்து ட்ரெண்ட். இது வந்து ஏரியா சார்ட்ம்பாங்க. சார்ட். இது வந்து ஏரியா சார்ட்ம்பாங்க. லைன் சார்ட் இது ஏரியா சார்ட்ம்பாங்க. நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷுவல் யூஸ் பண்ணனும் நமக்கு தெரியணும். அப்புறம் விஷுவலை யூஸ் பண்றதை விட நம்ம அதை வச்சு ஃபார்மேட் பண்ண தெரியணும். அலைன் பண்றது கரெக்டா அந்த விஷுவலை கொண்டு போய் ஒரு வெப்சைட் எப்படி டிசைன் பண்றாங்க, ஓகே, அந்த மாதிரி நமக்கு வந்து டிசைன் இருக்கணும். அது வந்து நம்ம இந்த விஷுவலோட ஃபார்மேட் பண்றது தான் நமக்கு தெரியும். ஃபார்மேட் நம்ம கரெக்டா பண்ணணும். அந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே.
அடுத்தது என்னன்னா, அந்த ரிப்போர்ட்ட கொண்டு போய் எப்படி நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல பப்ளிஷ் பண்றது? அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல பப்ளிஷ் பண்ணத எப்படி எப்படி ஆக்சஸ் தரணும்? யார் யாருக்கெல்லாம் அதுல என்னென்ன ரோல்ஸ் இருக்கு ஒர்க் ஸ்பேஸோட அட்மின்னா என்ன? கான்ட்ரிபியூட்டர்ன்னு என்ன? வியூவர்ன்னு என்ன? அதாவது நெறைய ரோல்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கும் அதாவது ஒர்க் ஸ்பேஸ பார்க்கறக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இதுதான் பார்க்க முடியும் ஒருத்தரு. இதுதான் பார்க்க முடியும் ஒருத்தரு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஜி ஒரு சின்ன டவுட்டு. இப்போ சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இதுல ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி வந்து நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பவர் BI சார்ட் வந்து பண்றோம். ஓகே. இப்போ அது கீழ வந்து பப்ளிஷ்ட் பைன்னு உங்க பேர் இருக்குமா? இருக்காது. அதெல்லாம் இருக்காதுல்ல? ஓகே, இல்ல. ஓகே. அப்படி இருக்காது. ஆனா நீங்க சர்வர்ல வந்து நீங்க தான் பப்ளிஷ் பண்ணீங்கன்னு இருக்கும். ஓகே. பவர் BI சர்வர்ல. அப்புறம் எப்படி டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்றது? அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு தாட்டி பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கணும். கரெக்ட்டா? அடுத்தடுத்த நாளைக்கு. அது எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது? அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படின்னு பண்றது சொல்லுவேன். ஓகே. இதெல்லாமே நான் ரியல் டைம் எப்படி ஒர்க் பண்றது? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு உள்ள டேஷ்போர்டுக்குள்ள? அதெல்லாம் நான் கிளீனா டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஜி. ஓகே. நான் அப்ப வந்து உங்களுக்கு 16 ஸ்லைடு வரைக்கும் தெரியுதுல்ல? ஓகே ஜி. 16 ஸ்லைடு தான் இருக்கு. லாஸ்ட் ஸ்லைடு. ஓகே. அவ்வளவுதான் இந்த பிரசன்டேஷன்ல. நான் வந்து என்னென்ன இந்த கிளாஸ்ல கவர் பண்ண போறேங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. எக்ஸல் ஷீட் தெரியுதுங்களா? எக்ஸல் தெரியுது. ஓகே. ரேஸ் உங்களுக்கு தெரியுதா? ரேஸ் எக்ஸல் ஷீட் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்றது ரேஸ் இது வரைக்கும். ஓகே. இல்ல நீ சொல்லுங்க. ஓகே. நம்ம இந்த கோர்ஸ்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பவர் பின்னு என்ன இதை இப்போ கவர் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பவர் பின்னு என்ன, ரியல் டைமில் எப்படி இம்பாக்ட் ஆகுது, இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ண போகிறோம், அப்புறம் ஏன் பவர் பி போகிறோம், அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பவர் பி இருக்குது, அப்புறம் நான் இன்ஸ்டாலேஷன் வந்து இன்னைக்கு சொல்லிடுவேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. பவர் பி டெஸ்க்டாப்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே. நம்ம நாளைக்கு வந்து இந்த டேட்டா சோர்ஸ் கனெக்டிவிட்டி பார்ப்போம். அப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகே ஜி. நாளைக்கு 2 hours பார்க்கலாம். ஓகே. ஷூர். இப்போ டேட்டா சோர்ஸ் கனெக்டிவிட்டி நான் ஓவராலாக ஓவர்வியூ உங்களுக்கு ஒன்று தந்துடுறேன். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஐடியா இருக்கும். நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. நான் சும்மா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நான் எங்கே போகிறேன் எங்கே முடிக்கிறேன்னே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் டேட்டா சோர்ஸ் கூட ஒரு பவர் பி டேஷ்போர்டை பவர் பி டெஸ்க்டாப் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம பவர் குவரி எடிட்டருக்கு நேவிகேட் பண்ணுறது, அந்த டேட்டாவை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது பவர் குவரி எடிட்டரில், அது வந்து நான் சாம்பிளாக டேட்டா செட் வச்சு கனெக்ட் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. அது எல்லாமே நீங்களும் அதை ஒர்க் பண்ணணும். அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கிளீனிங். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கிளீனிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணுவோம், ஸ்பிளிட் காலம்ஸ் பண்ணுவோம், சேஞ்சிங் த டேட்டா டைப்ஸ் பண்ணுவோம். எதனால நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்லுவேன். அது வந்து ரியல் டைமாக நான் கனெக்ட் பண்ணி சொல்லுவேன். எப்படி எதனால நம்ம க்ளீன் பண்ணணும், எதனால ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் எடுக்கணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து இன்னொரு டெக்னிக் இருக்குது, அப்பண்டிங் அண்ட் மெர்ஜிங் கொரிஸ். அப்பண்டிங்னா என்ன, மெர்ஜிங்னா என்ன, அன்பிவட்டிங்னா என்ன,
அன்பிவட்டிங் எப்பப்ப பண்ணணும், எந்தெந்த டேட்டாக்கு பண்ணணும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவட்டிங் பண்றது, அன்பிவட்டிங் பண்றது. எல்லா டேட்டாவையும் நம்ம வந்து ஒரு ஷீட்ல இருந்து டவுன்லோட் பண்றேன்னு வைங்க, அதே மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அது தேவையான மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாத்தணும் ஃபர்ஸ்ட். ஓகே ஜி. அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ண முடியும் அதைய. அது அன்பிவட்டிங் பண்றது எப்படி, பிவட்டிங் பண்றது இப்படி சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டா எடுத்து போய் நம்ம பவர் பிவட்ல லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் பவர் கொரி எடிட்டர்ல பண்ணுவோம், ETL ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம பவர் பிவட்ல லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம். அதாவது நான் சொன்னேன்ல, மல்டிபிள் டேபிள்ஸ் கனெக்ட் பண்றப்ப எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லுவேன். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும், அடுத்ததுல கனெக்டிவிட்டியா இருக்கும், ஆனா செட் ஆஃப் டேட்டா சேமா இருக்காது. கரெக்ட்டா? ஆமா. அந்த ரெண்டையும் நீங்க லிங்க் பண்ணனும். ஆமா, லிங்க் பண்ணனும். இப்போ வந்து எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு நம்ம ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போறோம்னு வெச்சுக்கங்க. ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போறோம், நமக்கு வந்து நமக்கு பில் எடுத்து தரானுங்களே. ஆமா. நமக்கு ஆனா நீங்க அதில் நோட் பண்ணீங்கன்னா கஸ்டமர், அதாவது யார் பில் அடிச்சாங்க கூட இருக்கும், ஆனா நமக்கு வந்து பேர் இருக்காது, நம்பரா இருக்கும் 1 2 3ன்னு. அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இப்போ வந்து அந்த பில் எடுத்து நம்ம அந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ண போறோம். யார் சேல் பண்ணாங்கன்னு நமக்கு வேணும்னா, நமக்கு வந்து அந்த எம்ப்ளாயி ஐடி மாதிரி ஒன்று நமக்கு தந்திருக்காங்களே, அந்த எம்ப்ளாயி ஐடி கொண்டு போய் நம்ம அதை அவங்களோட ஹெச்ஆர் டீடைல்ஸ் கூட லிங்க் பண்ணணும். அப்போ வந்து அவங்க நேம் வந்து நமக்கு புல் பண்ண முடியும். கரெக்டா? அதாவது அந்த ஐடியை வச்சு நீங்க நேம் பிளாட் பண்றீங்க. நேம் பிளாட் பண்றோம். அப்போ வந்து உங்களுக்கு அப்படி கனெக்ட் பண்றப்ப உங்களுக்கு அந்த டேபிளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்ல. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 100 சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி தான் இருக்கும். அந்த ஐடி தான் இந்த 100 பேர்த்தோட டிரான்சாக்ஷன்லயும் இருக்கும். கரெக்டா? ஓகே. அது வந்து ஃபாரின் கீனா என்ன, பிரைமரி கீனா என்னன்னு நான் அது வந்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்ப. அப்புறம் விசுவலைசிங் ரிலேஷன்ஷிப். அதாவது அது ரிலேஷன்ஷிப்லயே ஒரு 2 இருக்கு, ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு. அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அப்புறம் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது நம்ம டிஃபால்ட்டா நம்ம சிஸ்டம்க்கு லோட் பண்றனாவே, பவர் BI டெஸ்க்டாப்ல லோட் பண்றனாவே அதுவே ஆட்டோ டைரக்ட் பண்ணிக்கும். ஆட்டோ டைரக்ட் பண்ணிட்டு அது எல்லா டைமும் கரெக்டா பண்ணணும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் எப்பவுமே கரெக்டா பண்ணிரும். அது வந்து இதை வச்சு நம்ம அப்படி பண்ணலைன்னா நம்ம எப்படி மேனுவலா ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும், அது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்புறம் அதனோட கார்டினாலிட்டிஸ்னா என்னன்னா, எப்படி அந்த ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்லுவேன். அதாவது ஒரு டேபிள்ல டூப்ளிகேட் இருக்கு, இன்னொரு டேபிளுக்கு டூப்ளிகேட் இல்லாத டேபிள்னா எப்படி கனெக்ட் ஆகும், 2 டேபிளையும் டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னா எப்படி கனெக்ட் ஆகும், அதெல்லாம் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. அடுத்தது வந்து நம்ம டாக்ஸ்குள்ள கால்குலேட்டர் காலம்ஸ் என்ன, கால்குலேட்டர் மெஷர்ஸ் என்ன, அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் டாக்ஸ்ல. ஓகே. அடுத்தது விசுவலைசேஷன்ல என்னென்ன இருக்குதுன்னா, நம்ம என்னென்ன சார்ட்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணணும், எப்படி வந்து அலைன் பண்ணி ஒரு இடத்துல வைக்கணும் அந்த சார்ட்டை. ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும்னா எப்படி இன்டராக்டிவா இருக்கணும், என்னென்ன ஸ்லைசர்ஸ்னா என்ன, ஃபில்டர்ஸ்னா என்ன, அந்த ஃபில்டரை வந்து ஒரு விஷுவலுக்கு வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணாத எப்படி வைக்கிறது. அதாவது ஒரு ஃபில்டர் இருக்குதுன்னு வைங்க ஒரு பேஜ்ல, அந்த ஃபில்டர் வந்து எல்லா விஷுவலுக்கும் அப்ளை ஆகணும், ஒரு விஷுவலுக்கு மட்டும் அப்ளை ஆகக்கூடாது. அது எப்படி பண்றது, அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த மாடியூல்ல சொல்லுவேன். அடுத்தது நம்ம விசுவலைசேஷன்லயே இன்னும் கஸ்டமைஸ் விசுவலா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கஸ்டமைஸ் விசுவல் எப்படி இம்போர்ட் பண்ணணும், அது என்னென்ன விசுவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ்ல, அதெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் டில் த்ரூன்னு என்ன, ஹைரார்கிஸ்னா என்ன. அதாவது ஒரு விஷுவல்ல இருந்து இப்போ ஓவரால் லெவல் பார்க்குறோம். இப்போ வந்து என்னோட சேல்ஸ் வந்து 1 பில்லியன் பார்க்குறேன் ஓவரால் சேல்ஸ் இந்த மாசத்துக்கு. அது வந்து நான் லைன் லெவல் ஐட்டமா பார்க்கணும், இல்ல மந்த் லெவல் பார்க்கணும்னா ட்ரில் த்ரூ பண்ணுவோம், ட்ரில் டவுன் பண்ணுவோம், ட்ரில் த்ரூ பண்ணுவோம். சரி, அப்புறம் ட்ரில் த்ரூ தனியா இருக்கு, ட்ரில் டவுன் தனியா இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அப்புறம் புக் மார்க்ஸ்னா என்ன, பட்டன்ஸ்னா என்ன, ம். புக் மார்க்ஸ் வந்து எப்படி அதாவது நிறைய பேஜ் கிரியேட் பண்ணுவோம், ஒரே ம். பேஜுக்குள்ள அதை எப்படி கொண்டு வரது, அதெல்லாம் புக் மார்க்ஸ் வச்சு பண்ணலாம். அதாவது ஓகே. இந்த பட்டனை இப்போ எப்படி இந்த பட்டனை கிளிக் பண்ண இங்க போகணும், நம்ம ஒரு ம். வெப்சைட் இது போனோம்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணி இங்க போகும்ல, ஆமா. அந்த மாதிரி எப்படி நேவிகேட் பண்றது, புக் மார்க்ஸ் ம். வச்சு தான் ம். அது வேணாலும் நேவிகேட் பண்ணுவோம். ஓகே சார். அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டை எப்படி ஷேர் பண்றது பவர் பிஐ சர்வீஸ்ல, ம். ம். அதுக்கு என்னென்ன செக்யூரிட்டி, இப்போ வந்து செக்யூரிட்டி ஏதாச்சும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமா, ஒருத்தருக்கு எனக்கு நான் ரிப்போர்ட் ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாது. ம். அப்புறம் ரோல் வைஸ் இப்போ வந்து மேனேஜர்னா மேனேஜர் லெவலுக்கானது பார்க்கணும், அது ம். கீழே இருக்கிறவங்கன்னா எம்ப்ளாயிஸ்னா எம்ப்ளாயிஸ் லெவலில் ஒரே டேஷ்போர்டை ம். டிஃப்ரெண்டாக பார்க்கணும். இப்போ வந்து ம். எல்லா டேட்டாவுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த ம். மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் எப்படி பண்ணுறது, ஓகே. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி பண்ணணும்னு. அப்புறம் ரிப்போர்ட்ஸுக்கும் டேஷ்போர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு, லைவ் டெய்லு கேபிஐனா என்ன, ஓகே. அது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் இது வந்து பவர் பி மொபைல் ஆப், இது வந்து ஓவர்வியூ ஒன்லி, இது மட்டும் ஓவர்வியூ மட்டும் தான் தருவேன், டீட்டெயிலாக இது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படாது, அதனால இது ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும்தான். அப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிவ்யூ கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டினும் கேட்பானுங்க. இது ஒரு ஆர்எல்எஸ்னா நான் சொன்னேன்ல மேனேஜர் லெவலில் எப்படி பார்ப்பாங்க, ஒரே டேஷ்போர்டு தான், அந்த டேஷ்போர்டு வந்து ஒவ்வொருக்கு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் ஆகணும். இப்போ வந்து நம்ம எல்லா ரீஜனையும் வச்சு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்க வந்து யூஎஸ்ல இருக்கிற டேட்டா மட்டும் தான் பார்க்கணும், இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற டேட்டா மட்டும் தான் பார்க்கணும். அப்படின்னா எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, எல்லாமே இந்த ஆர்எஸ் வச்சு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஓகே. ரோ வச்சு ரோ லெவலுக்கு நம்ம டேட்டாவை இது பண்றோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அதுதான் ரோ லெவல் செக்யூரிட்டி. அது எப்படி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், அதைய எப்படி அந்த ரோல்ஸ் கிரியேட் பண்ணுவோம், ரூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதை எப்படி டெஸ்ட் பண்றது, அது எப்படி ஒரு யூசருக்கு அசைன் பண்றது, இதெல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். அப்புறம் டாக்ஸ்ல நிறைய இருக்கு, ரொம்ப அட்வான்ஸ். நான் இன்டர்வியூக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாத்தையும் நான் கவர் பண்றேன். ஓகே. டாக்ஸ் அப்புறம் நம்ம ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி டேஷ்போர்டை டிசைன் பண்ணுறோம், நம்ம சும்மா எதையை போட்டு டிசைன் பண்ணுறோம், கடைசியில் பர்ஃபார்மன்ஸை எப்படி ரீடியூன் பண்ணுறது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட் டேஷ்போர்டாக பண்ணுறது, அது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒரு டேஷ்போர்டில். இதெல்லாமே இன்டர்வியூவில் அதாவது ரியல் டைம் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க, நீங்கள் என்ன டேஷ்போர்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் ரீடியூன் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும், அப்பப்போ நான் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நான் சொல்லிடுவேன். நீங்கள் மொத்தமாக ஒரு 60-70 கொஸ்டின்ஸ் 70 தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. ஓகே. அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அப்புறம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. அப்புறம் ஒரு பவர் பி இது வச்சு எப்படி அதர் பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் பண்ணுறது, இது வந்து சும்மா ஓவர்வியூ மட்டும்தான், இது ரியல் டைமில் அந்தளவுக்கு தேவைப்படாது. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ், இப்போ வந்து எப்படி கேட்வேனா என்ன, கேட்வே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எதுக்காக கேட்வே தேவைப்படும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேட்வே இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது டேட்டாவை எப்படி இப்போ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகுது, அந்த டேஷ்போர்டுமே இந்த சர்வருமே, அப்படிங்கிறது தான் கேட்வே, அதுக்கு கனெக்டிவிட்டி பண்ணுறது தான் கேட்வேங்கிறது. எதுக்கு மல்டிபிள் சர்வர் ஆக்சஸ் இருக்கணுமா, லைக் ஆக்சஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கணும், ஆக்சஸ் டிஃபால்ட்டா இருக்கணும். ஆனா இப்போ பவர் பி சர்வர் போய் எப்படி கனெக்ட் பண்ணி எட்டு வரும் டேட்டாவை, அதுக்கான கேட்வே. அதாவது இப்போ வந்து சும்மா நம்ம எல்லா ஆக்சஸும் எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாதுல்ல, இப்போ வந்து பவர் பி கேட்வேல வந்து பர்மிஷன் வாங்கி வச்சிருச்சுன்னா அந்த கேட்வே போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வந்துடும் நம்ம ஆர்கனைசேஷன் டேட்டாவை. அப்புறம் நான் உங்களுக்கு ரியல் டைமா ஹெல்த் கேர் டொமைன்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு தருவேன். கொஞ்சம் கொடுங்க ஜி, அதான் முக்கியம் கடைசியில்.
அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்க இன்டர்வியூல ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அந்த ம், ப்ராஜெக்ட்ஸ் வந்து ம். இது பண்ற மாதிரி இருக்கும். புரியுது, புரியுது. ஓகே, ஓகே. அவ்வளவுதான். ஓகே ஜி. தினேஷ் நீங்க ஏதாச்சும் ஆட் பண்றீங்க? உங்களுக்கு ஓவராலா பவர் பிஐ என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ப்ரோ கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது ஜி, கேக்குது. கேக்குது. பவர் பிஐ ஜென்ரலா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது ஜென்ரலா என்னன்னா ஒரு விசுவலைசேஷன் டூல், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க, அதாவது நம்ம ஒரு பிசினஸுக்கு தேவைப்படுற ஒரு இன்சைட்ஸை நம்ம எடுத்து கொடுக்கறது இது பவர் பிஐ. ஓகே ஜி, ஓகே. அது இது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். புரிஞ்சது? புரிஞ்சது. ஓகே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே இது சும்மா பவர் பிஐ வந்து 4ஆ பிரிச்சிருப்பாங்க. பவர் பிஐ சர்வீசஸ், மொபைல் ஆப், பவர் பிஐ இது இருக்குங்க, பவர் பிஐ எடிட்டர்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை வந்து டேட்டா எங்க இருந்து வருதுங்கிறத பார்க்கணுங்க. ஓகே ஜி, ஓகே. அது க்ளீன் பண்றத நான் பவர் பிஐ எடிட்டர் யூஸ் பண்ணுவேன். நாளைக்கு பவர் பிஐ எடிட்டர் எடுப்பான்னு நினைக்கிறேன் அவரு. ஓகே. ஸோ சிம்பிளா என்னன்னா கலெக்டிங், எடிட்டிங் ஆர் கிளீனிங், அப்புறம் வந்து விஷுவலைசிங், அப்புறம் இன்டகிரேட்டிங், இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஷேர் பண்றேன், இருங்க ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதனால பாருங்க. வேற ஏதாச்சும் நம்ம கவர் பண்ண வேண்டியது மிஸ் பண்ணிட்டேனா தினேஷ்? எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுது உங்களுக்கு? ஹலோ. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிஐல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பவர் பிஐ மொபைல் இருக்கு, பவர் பிஐ ரிப்போர்ட் பில்டர், பவர் பிஐ ரிப்போர்ட்டிங் சர்வர் அண்ட் பவர் பிஐ எம்பெடட். இந்த மாதிரி 4-5 டாபிக் இருக்கு. இதெல்லாம் நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ சர்வீசஸும் பார்ப்போங்க. ஓகே ஜி, ஓகே. இல்ல பவர் பிஐ டெஸ்க்டாப் தான் வந்து நம்ம பவர் பிஐ விண்டோஸ் சொல்லுவோம். இதுல இது ஆக்சுவலா ஆர்ல வந்து ஓகே மொபைல் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க மேஜரா. ஓகே, மித்த 3 வந்து இப்போ எதுக்கு மேஜரா நம்ம கிரியேட் பண்றது போனா பவர் பிஐ டெஸ்க்டாப்பும் பவர் பிஐ சர்வீசஸும் இருக்கும். எதுக்குன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப்ல நம்ம வந்து ரிப்போர்ட் பில்ட் பண்ணோம். பவர் பிஐ சர்வீசஸ்ல மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகே ஜி, ஓகே. அத பப்ளிஷ் பண்ணி மத்தவங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது பவர் பிஐ சர்வீசஸ். ஓகே. இதுல பாத்தீங்க உங்களுக்கு மேல சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓவரால் என்ன பண்ணணும் நம்ம பண்ண போறோம்னா பவர் பிஐ என்ன டெமோ கொடுக்க போறோம்னா இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்ல போறோம். வாட் இஸ் பவர் பிஐ இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு. இந்த ஸ்கோப், இது என்ன பவர் பிஐ என்ன, ஓவரால் ஆர்கிடெக்சர் என்ன இருக்குது, இதோட எக்கோ சிஸ்டம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் பிஐ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். இது ஆக்சுவலா நம்ம பவர் பிஐ என்னன்னா இதுல என்ன நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். பவர் பிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா ப்ரிப்பேர் பண்ண போறோம். டேட்டா ப்ரிப்பரேஷன் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து வரக்கூடிய டேட்டா இல்ல எக்ஸல்ல இருந்து வர டேட்டாவை இப்போ எக்ஸலுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அது டேட்டா வேர் ஹவுஸ்ல ஏதோ வைக்க போறோம். அங்க வந்து விசுவலைசேஷனை கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து பிசினஸ் யூசர்ஸ்க்கு ஷேர் பண்றோம். இதான் நம்மளோட பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னாவே இது அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பவர் பிஐ மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ யூஸ் பண்ணி, அதாவது பவர் பிஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டாவை அக்ரிகேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். அனலைஸ் பண்ணிட்டு அந்த அனலைசிஸ் வச்சு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணி ஷேர் பண்றோம். சேம் அதே தான் இங்கே போட்டிருக்கேன். இதுல வந்து ஏகப்பட்ட பவர் பிஐ டூல் இருக்கு. பிரவீன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பிஐ டூல் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா டேப்லோ இருக்கு, கிளிக்ஸ்லென்த் இருக்கு, எஸ்ஏபி பிஐ இருக்கு, சிக்மா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட டூல் இருக்கு. எஸ்ஏபி இதுக்குள்ள வருமா? எஸ்ஏபி இதுக்குள்ள தான் வருமா? இல்ல எஸ்ஏபி பிஐ ன்னு ஒன்று இருக்கு. எஸ்ஏபி பிஐ ஓகே. எஸ்ஏபி பிசினஸ் அனலிஸ்ட் அதே மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு. ஆரக்கிள் பிஐ இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்குங்க. ஓகே சார். இதுல வந்து பவர் பிஐ வந்து இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. என்ன ரீசன் தெரியுங்களா? ஏன்னா இருக்கிற பிசினஸ் ஆர்கனைசேஷனோட கான்செப்ட்லாம் மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா வந்து நிறைய இதோட காம்பினேஷன் வந்து ஃப்ரீயா கூடி தரான். அதனால எல்லாமே இப்ப பவர் பிஐ மாறிட்டு வராங்க. டேப்லோ எல்லாமே பவர் பிஐ மைக்ரேஷன் டாஸ்கா பண்ணி பவர் பிஐ எல்லாம் மாறிட்டே வராங்க. அதனால வந்து பவர் பிஐ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங். அதனால நம்ம பவர் பிஐ படிக்கிறோம். பவர் பிஐல பாத்தீங்கன்னா வச்சுங்க இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கு. பவர் பிஐ டெஸ்க்டாப் இருக்கு, பவர் பிஐ சர்வீஸ், பவர் பிஐ மொபைல் ஆப், ரிப்போர்ட் பில்டர்,
பவர் பி ரிப்போர்ட் சர்வர் அண்ட் எம்பெடட் இருக்கு. ஓகே. மெயினா பாத்தீங்கன்னா பவர் பி டெஸ்க்டாப் அண்ட் பவர் பி சர்வீஸ் இங்க பார்ப்போம். இது வந்து பவர் பி மொபைல் ஆப் வந்து சேம் பவர் பி டெஸ்க்டாப் ஆப் தான். மொபைல் தோணுனா கஸ்டமைஸ் பண்ணுவோம் அந்த விஷுவல்ஸ், அவ்வளவுதாங்க. ரிப்போர்ட் பில்டர் நம்ம ஒரு இது பிடிஎஃப் ஃபார்மேட்டா ஒரு டவுன்லோட் பண்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ்ல நம்ம பண்றது அது ரிப்போர்ட் பில்டர் ஒரு டூலே இருக்கு. ஆனா மேக்ஸிமம் வந்து நம்ம ஏதாவது தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம இது ரெண்டும் மெயினா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்னா என்ன, சர்வீசஸ் என்ன, இதை நம்ம கத்துக்கிட்டா போதும். ஓகே. அடுத்தது வந்து நம்ம பவர் பிஐ எப்படி கொலாபரேட் ஆகும்னு பாத்துங்க. ஆல்ரெடி சொன்னது இந்த டேட்டால இருந்து நம்ம எடுக்கறாரு, அதாவது சர்வர்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறோம். ஜி எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹேங் ஆயிடுச்சு. இப்போ ஓகே. ஓகே தெரியுதுங்களா? சர்வர்ல எக்ஸ்கியூஎல் எக்ஸல் சர்வர் இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டா நம்ம பவர் பிஐல டெஸ்க்டாப்ல கனெக்ட் ஆகும். இங்க வந்து நம்ம இதெல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பவர் பிஐ சர்வீசஸ்ல பப்ளிஷ் பண்ணுவோம். அதே மாதிரி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயும் தனியா நம்ம சோர்சஸை கனெக்ட் பண்ணணும். டேட்டாவை நம்ம அங்கேயும் கனெக்ட் பண்ணணும், சர்வர் எல்லாத்தையுமே. அதான் கேட்வே யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரே ஒரு டவுட், இப்போ எஸ்கியூஎல் இருந்து எடுத்த டேட்டாவா இருந்தா அது எஸ்கியூஎல் எடுத்ததுங்கிறது நமக்கு தெரியுமா? லைக் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா? இல்ல நம்ம வந்து சோர்ஸ் எடுக்கும்போது சோர்ஸ் என்ன சோர்ஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம தான் கொடுக்கணும். நமக்கு தான் டேட்டா ஐடென்டிஃபை பண்ணணும் எங்க இருந்து வருதுன்னு. ஓகே, அப்ப நம்ம எஸ்கியூஎல்னா நம்ம கனெக்ஷன் ஆப்ஷன்ல போய் எஸ்கியூஎல் கொடுத்தோம்னா அது கனெக்ட் ஆயிரும். அது வந்து அடுத்த கிளாஸ்ல அவர் சொல்லுவாரு, கெட் டேட்டா ஆப்ஷன்ல போனா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி சர்வர்லயே நம்ம டேட்டாவை கனெக்ட் பண்ணணும் தனித்தனியா. அதுக்கப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதாவது மொபைல் ஆப்லயோ நம்ம வெப்லயோ அதுல பப்ளிஷ் பண்ணிடலாம். அதை வந்து நம்ம எண்ட் யூசர்ஸ் பாத்துக்குவாங்க. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா இது தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம், கொஞ்சம் பிளாங்கா இருக்கு. ஓகே ஜி, இப்போ ஓகே. இது ஓகே. இது பவர் பிஐ டெஸ்க்டாப்ல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. பவர் பிஐ ரிப்போர்ட் வியூ, டேபிள்ஸ், ரிலேஷன்ஷிப் வியூஸ் இதெல்லாம் இருக்கும். அது பவர் பிஐ சர்வீசஸ் ஆன் பிரமிசஸ். ஆன் பிரமிசஸ் இதுல கேட்வேஸ் வரும். ஓகே. அப்புறம் மெயினா இதுதான் நம்ம பார்க்க போற டாபிக்ஸ். ஓகே ஜி. இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே இதெல்லாம் பார்க்க போறோம். என்னன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு முடிஞ்சது. அடுத்து வந்து கிளீனிங் அண்ட் கனெக்டிங் அண்ட் ஷேப்பிங். இது வந்து பவர் பிஐ எடிட்டர்ல பண்ணுவோம். இது நாளைக்கு எடுப்பாரு அவரு. ஓகே. அடுத்து வந்து டேட்டா மாடலிங். இந்த டேட்டா மாடலிங் கான்செப்ட்ல நம்ம வந்து ஒரு டேபிளோட ரிலேஷன்ஷிப்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இது அடுத்து வந்து நம்ம கால்குலேட்டட் அண்ட் ஃபார்முலா யூசிங் DAX. இதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த சம்மேஷன், ஆவரேஜ் அந்த மாதிரி தானே? சம்ம, ஆவரேஜ், கால்குலேட், ஃபில்டர்ஸ் நிறைய இருக்கு. அது நிறைய விஷயங்க. சோ ஒரே இதுல ஓகே ஜி, இதெல்லாம் DAX குள்ள வந்துருமா? எக்ஸாம்பிளா நீ சம்னு வெச்சுங்க, சம் அந்த மாதிரி வெச்சுங்க எக்ஸாம்பிள். ஓகே. ஃபார்முலாஸ் அவ்வளவுதான். அப்புறமா அடுத்து நம்ம விசுவலைசேஷன்ல டேட்டா ரிப்போர்ட்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது அது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பவர் பிஐ சர்வீசஸ், இதுல எப்படி அடுத்தவங்க ஷேர் பண்றது, எப்படி அதுல எப்படி நம்ம வந்து ரிஃப்ரெஷ் ஷெட்யூல் பண்றது அது மாதிரி சொல்லுவோம். அப்புறம் வந்து பவர் பிஐ இன்டெக்ஸ் சர்வீஸ், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளவா சொல்ல, ஒரு ஓவர்லைனா உங்களுக்கு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஓகே. கனெக்டிங் டேட்டா சோர்ஸ், அதாவது ரிப்போர்ட் அண்ட் டேஷ்போர்ட், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ண போறதுதான். ஓகே. அடுத்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணுவாரு. இதுல சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு மைக்ரோசாஃப்டோடது. நீங்க எல்லாம் முடிச்சிட்டு வேணா ட்ரை பண்ணுங்க. புரியுது. ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல ஜி, ஓகே தான், கிளியர் தான். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி இது இன்ஸ்டால் தான், எதுவுமே இல்ல, அது நீங்களே பண்ணிடலாம். சரி, நானே பண்ணிடுறேன் ஜி. ஓகே, சரிங்க. நான் பாத்துக்கிறேன். கைட்லைன்ஸ் இன் கேஸ் டவுட்டா யூடியூப்ல பாத்துக்கிறேன். ஓகே, சரிங்க. அது ஒண்ணும் பெரிய இல்ல, சாதாரண நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். ஓகே, ஷூர் பண்ணிடலாம். சரிங்க. ஓகே ரெனிஷ் ஜி அண்ட் பிரவீன் ஜி, தேங்க் யூ ஜி. நாளைக்கு பாப்போம். நாளைக்கு டைம் ஜி? நாளைக்கு நான் சொல்றேங்க டைம். டவுட்டா இருந்தா குரூப்ல போடுங்க. ஓகே. இல்ல இது ஓகே தான் ஜி. நம்ம பிராக்டிகலா மேபி அது போகும்போது தான் நிறைய டவுட்ஸ் வரும். நான் அப்போ இது பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றதா ப்ராப்ளம்னால குரூப்ல போடுங்க. குரூப்ல போடுங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே ஜி, ஷூர். சரிங்க. ஓகே ஜி, தேங்க் யூ ஜி. தேங்க்ஸ். பை.